வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெஜ் டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்ட நபர்களின் பட்டியலை வெளியிடுமாறு சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் கோரிக்கை. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி, கனியமணல் அகழ்விற்கு எதிராக மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி. ஹொரணை பகுதியில் கோர விபத்து, 2 படுகாயம், ஒருவர் நிலை கவலைக்கிடம். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான பெண் ஊடகவியலாளர். தொடர்பான இலங்கை செய்திகள். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் புதன்கிழமை மன்னாரில் இடம்பெறவுள்ள கவன ஈர்ப்பு பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவை வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழுவில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. காற்றாலை மின் உற்பத்தி மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் செயல் திட்டமாக காணப்பட்டாலும் குறித்த காற்றாலைகள் அமைக்கப்படும் இடம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் மன்னார் தீவு மற்றும் பெருநில பரப்பிலும் கனியமணல் அகழ்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை தெரிவித்து வருகின்ற போதும் குறித்த நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. எனவே மக்களின் வாழ்வியலை பாதிக்கின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு, பொது அமைப்புகள், மீனவ அமைப்புகள் உள்ளடங்கலாக சிவில் அமைப்புகள் அனைத்தும் நாளைய தினம் புதன்கிழமை காலை மன்னாரில் கவன ஈர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கவன ஈர்ப்பு பேரணியானது காலை 9 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியில் ஆரம்பமாகி பிரதான வீதியினூடாக மன்னார் பஜார் பகுதியை சென்றடையும். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை அடங்கிய மகஜர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கி வைக்கப்படும். எனவே குறித்த பேரணியில் மன்னார் மாவட்ட மக்கள், வர்த்தகர்கள் உள்ளடங்கலாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு எமது இருப்பை தக்க வைக்க அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் இடையில் சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுள்ளது. விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அவரது ஃப்ளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்கள் பழனி திகாம்பரம், வே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பு பற்றி உரையாடல் இடம்பெற்றதாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க நாளை புதன்கிழமை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறி கூட்டணி தரப்பு உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது. ஹொரணை வகவத்தை பகுதியில் கார் ஒன்று எதிர் திசையில் வந்து மோட்டார் சைக்கிளில் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதிய விபத்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியிலும் மோட்டார் சைக்கிளிலும் பயணித்த 2 காயமடைந்து ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் கலுபோவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் வாகனத்தின் சாரதியும் காயமடைந்து ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஹொரணை போலீசார் இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்ட நபர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது எக்ஸ் பதிவில் இந்த கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வெளிப்படை தன்மைக்கு உறுதியளித்த ஜனாதிபதி முழு பட்டியலையும் பாராளுமன்றத்தில் வெளியிட்டு செயல்முறையை தணிக்கை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். 388 வெசாக் மன்னிப்புகள் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் பட்டியலில் இல்லாத ஒரு மோசடி செய்பவர் வெளிநடப்பு செய்தார். வெளிப்படை தன்மையை உறுதியளித்த ஜனாதிபதி உத்தரவில் கையெழுத்திட்டார்.
எனவே வெளிப்படைத்தன்மை மற்றும் அமைப்பு மாற்றத்தின் நலனுக்காக ஜனாதிபதி பணத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் முழு பட்டியலையும் பாராளுமன்றத்தில் வெளியிட்டு செயல்முறையை தணிக்கை செய்ய வேண்டும் என்று எம்பி பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு வெசாக் தின ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து தண்டனை பெற்ற வங்கியாளர் WM அதுல திலகரத்ன விடுவிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படாதது என்று கண்டறியப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சி தலைவரின் கருத்துக்கள் வந்துள்ளன. ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்பட்ட 388 கைதிகளில் அதிகாரப்பூர்வ பட்டியலில் திலகரத்னவின் பெயர் இல்லை என்றும் நீதிமன்ற ஆவணங்களால் அது ஆதரிக்கப்படவில்லை என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று தெரிவித்திருந்தார். இந்த அங்கீகரிக்கப்படாத விடுதலை அனுராதபுரம் சிறைச்சாலையின் துணை ஆணையாளர் குற்றப்புலனாய்வு துறையினர் கைது செய்ய வழிவகுத்தது. இவர் இன்னும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது சிறைச்சாலை தலைவரை கட்டாய விடுவிப்பில் அனுப்பவும் முதற்கட்ட விசாரணையை தொடங்கவும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதன் விளைவாக சிறைச்சாலை ஆணையாளர் ஜெனரல் துஷார் உபுல்தெனிய கட்டாய விடுவிப்பில் அனுப்பப்பட்ட பின்னர் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார். பாடசாலைகளில் டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்கள் பதிவானால் அதற்கு பாடசாலைகளின் அதிபர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்ற சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கைக்கு அதிபர்கள் தரநிலை அதிகாரிகள் சங்கம் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 25,505 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவினால் பல பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனை அடுத்து டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவை கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் கல்வி அமைச்சினால் அண்மையில் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டது. இதன்படி சகல பாடசாலை வளாகங்களிலும் நுளம்பு பரவுவதை தடுக்கும் வகையிலான திட்டம் ஒன்றை செயற்படுத்த வேண்டும் என்று கல்வி அமைச்சு பணிப்புரி விடுத்திருந்தது. அத்துடன் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நுளம்பினால் பெரும் இடங்களை அடையாளம் காண்பதற்காக ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் பாடசாலை வளாகத்தில் அத்தகைய இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபர் தனிப்பட்ட முறையில் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. இந்நிலையில் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அதிபர் தரநிலை அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிமல் முதுங்கொடுவ குறித்த சுற்றறிக்கையை தமது சங்கம் எதிர்பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதிபர்களிடம் குறித்த பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு உரிய தரப்பினர் விலகி இருப்பதற்கு முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அடுத்து வருவன உலக செய்திகள். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் போராட்டங்கள் 4வது நாளை எட்டியுள்ளது. போராட்ட கழகத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஆஸ்திரேலியாவின் பெண் ஊடகவியலாளர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார். அதன்படி அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை கடைபிடிக்கும் அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவிட்டார். இதனை அடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பல உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனாலும் ஜனாதிபதி ட்ரம்ப் தனது முடிவில் உறுதியாக இருக்கின்றார். இதனை அடுத்து நாடு முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிய குடியேற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை எதிர்த்து அமெரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்துள்ளது. குறிப்பாக கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியது. இந்த வன்முறையை கட்டுப்படுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கலவரம் நடந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். வன்முறையை கட்டுப்படுத்த ராணுவ வீரர்கள் கண்ணீர் புகை குண்டுகள், ரப்பர் புல்லட் துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் போராட்டம் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பெண் ஊடகவியலாளர் லாரன் டோமாசி சென்றிருந்தார். அங்கு வன்முறை நடைபெறும் பகுதிக்கு சென்று அங்குள்ள நிலவரம் குறித்து கேமரா முன் ஊடகவியலாளர் லாரன் விளக்கிக் கொண்டிருந்தார்.
இதன்போது போலீசார் ஒருவர் ட்ரம்ப் புல்லட் துப்பாக்கியால் லாரனை குறிவைத்து சுட்டார். இந்த சம்பவத்தில் லாரனின் காலில் ரப்பர் புல்லட் பாய்ந்தது. அவர் வலியால் அலறி அடித்து அங்கிருந்து விலகிச் சென்று அத்தோடு தனக்கு ஒன்றுமாகவில்லை என்று அவர் கூறுவது வீடியோவில் பதிவாகியுள்ளது. மேலும் அருகில் நின்றவர் ஒருவர் போலீஸ் அதிகாரியை நோக்கி, நீங்கள் ஒரு ஊடகவியலாளரை சுட்டுவிட்டீர்கள் என்று கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து லாரன் பணிபுரிந்து வரும் தனியார் செய்தி நிறுவனம் அளித்துள்ள விளக்கத்தில், லாரனும் அவருடன் சென்ற புகைப்பட கலைஞரும் தற்பொழுது நலமாக உள்ளனர். அவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து செய்து வருவார்கள். போராட்டங்களின் போது முன்களத்தில் நின்று பணியாற்றும் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளை இந்த சம்பவம் தெளிவாக நினைவூட்டுகிறது. முக்கிய தகவல்களை வழங்குவதில் செய்தியாளர்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை இது உணர்த்துகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இந்த சம்பவம் கொடூரமானது, ஒரு ஊடகவியலாளர் என்கிற எந்த ஒரு தெளிவும் இல்லை அவர்களுக்கு. இந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே அமெரிக்க நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளோம். நடந்த சம்பவத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் டோமோசியுடன் தான் பேசியதாகவும் அவருக்கு காயத்தினால் வலி ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகத்திற்கு கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். அவள் நலமாக இருக்கின்றாள், அவள் மிகவும் மீள் எழுச்சி தன்மை கொண்டவள் என அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானிய புகைப்பட கலைஞரின் காலில் உயிருக்கு ஆபத்தான தோட்டா பாய்ந்ததால் அவசர சத்திர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் உள்ள பொது நூலகத்தின் வாகன நிறுத்தத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ள நிலையில் நூலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் வெடிக்கும் சத்தம் கேட்டதாக அப்பகுதியில் உள்ள மக்கள் கூறினர். இந்நிலையில் அந்த நூலகத்தில் பரவியுள்ள தீயை அணைக்க சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இருப்பினும் இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து எந்த ஒரு செய்தியும் வெளியிடவில்லை. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. இலங்கை ஆடவர் மற்றும் மகளிர் கிரிக்கெட் அணிகளின் வீராங்கனைகளுக்கான தி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அவார்ட்ஸ் 2024 விருது நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட இந்த விருதுகளில் கிரிக்கெட் விளையாட்டில் சிறந்த திறமையை வெளிப்படுத்திய வீராங்கனைகளுக்கு விருது வழங்கப்பட்டது. இதன்படி ஆண்டின் சிறந்த ஆடவர் கிரிக்கெட் வீரருக்கான விருதை ஹமிந்து மெண்டிஸ் வென்றதுடன், மகளிர் பிரிவில் இலங்கை மகளிர் அணியின் தலைவர் சமரி அத்தப்பத்து அந்த விருதை தம் வசப்படுத்தினார். அதே நேரம் ஆண்டின் சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை ஜனித் லியனகே வென்றார். குறிப்பாக நேற்றைய விருதுகளில் இலங்கை மகளிர் அணியின் சமரி அத்தப்பத்து 6 விருதுகள் வென்றுள்ளார். அத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரருக்கான விருதை தனஞ்சிய சில்வா வென்றதுடன், சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை பிரபாத் ஜெயசூரியவும், சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான விருதை கமிந்து மெண்டிஸும் தன்வசப்படுத்தினார். ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரராக சரித் அசலங்கவும், சிறந்த துடுப்பாட்ட வீரராக பத்தும் நிசங்கவும், சிறந்த பந்து வீச்சாளராக வனிந்து ஹசரங்கவும் தெரிவானார். ஆடவர் 20-20 கிரிக்கெட்டில் சிறந்த துடுப்பாட்ட வீரராக குசல் மெண்டிஸ் தெரிவானதுடன், சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரருக்கான விருதை, சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதையும் வனிந்து ஹசரங்க தன்வசப்படுத்தினார். அத்துடன் மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரராகவும், சிறந்த துடுப்பாட்ட வீராங்கனையாகவும் சமரி அத்தப்பத்து தெரிவானதுடன், சிறந்த பந்து வீச்சாளராக கவிஷா தில்ஹாரி தெரிவானார். அத்துடன் மகளிர் 20-20 கிரிக்கெட்டில் சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரர், சிறந்த துடுப்பாட்ட வீராங்கனை மற்றும் சிறந்த பந்து வீச்சாளராகிய 3 விருதுகளையும் சமரி அத்தப்பத்து வென்றார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன். வணக்கம்.